தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லக்கூடிய ஏற்கனவே சொல்லி வரக்கூடிய சில கருத்துக்களையும் அப்படி சொல்லுகிறார்கள். இறையாண்மையுள்ள தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்று. இந்த மாநில சுயாட்சி என்பது சும்மா ஒரு ஒப்புக்கு சொல்றது, பேருக்கு சொல்றது. நம்மை மாநிலம் என்று சுருக்குவதே தப்பு. நாம் ஒரு நாடு, ஒரு தேசம். நாம் இந்தியாவில் இதுபோல் பல தேசங்கள் இருக்கின்றன, பல நாடுகள் இருக்கின்றன. இவையெல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டரசை நடத்த வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு மாறாக டெல்லியிலே இருப்பவர்கள் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம், நாமெல்லாம் ரீஜனல்ஸ், வட்டாரங்கள், பிராந்தியங்கள் என்று நவீன காலனியாக டெல்லி ஏகாதிபத்தியம் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலே நாமும் அப்படி உட்பட்டு கிடக்கிறோம். அதை மாற்றி இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே தமிழர் என்ற ஒரு இனம் இருப்பதை குறிப்பிட வேண்டும். நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையெல்லாம் எல்லாம் படிங்க, பக்கங்கள் நிறைய இருக்கு, பெரிய புத்தகமா இருக்கு. அதனால பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. 400 பக்கத்துக்கு மேல உள்ள அந்த பக்கங்களை நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும். 430 இந்த மாதிரி 420 தமிழர் என்ற தேசிய இனத்தை குறிக்கக்கூடிய உரிமை வேண்டும். அடுத்ததாக இந்த மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் கூடாது. இதை போல பல மாநில உரிமை மீட்புக்கு ஒரு இன உரிமை மீட்பாக சொல்லுகிறார்கள். உயர் நீதிமன்றம் என்று இருந்தால் அதிலே வழக்கு மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும், அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிதான் இருக்க வேண்டும். அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அந்தந்த மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நீதித்துறையிலும் ஒரு தன்னாட்சி முறையை முன்மொழிந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை.